ஃபைனலி நகாப்பழம் சீசன் வந்தாச்சு. என்னோட என்டையர் ப்ரெக்னன்சிலையும் சரி, போஸ்ட்மார்ட்டம்லேயும் சரி நகாப்பழம் நான் சாப்பிடவே இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. பேபி கருப்பாக பிறந்துடும் அப்படின்னு ஒரு மித்து இருக்குது. அதை நம்பிட்டு நானும் சாப்பிடாம விட்டுட்டேன். தியாக்குமே இந்த டைம் கொடுத்தேன், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். நைட் டின்னருக்கு ராகி சேமியா பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு ராகி சேமியா ஒரு 2 மினிட்ஸ் ஊற வைங்க. ஊற வச்ச உடனே அதை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. தாளிப்புக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கூட கொஞ்சம் நான் கடலைமுத்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க. கருவேப்பிலை, வரமிளகா போட்டு நல்லா தாளித்து விடுங்க. கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 4 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துறதுனால சேர்த்துலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சேமியாவை பொறுத்த மட்டும் உப்பு சேர்க்குறதாங்க பெரிய டாஸ்க். ஏன்னா உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க. இது நல்லா தாளித்து வந்த வாட்டி நம்ம வேக வச்சிருக்க சேமியா போட்டு கிண்டு கிண்டு கிண்டுன்னு கிண்ண வேலை முடிஞ்சுது. இதுக்கு கூட காம்பினேஷனாக நான் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப